Okay, so finally reveal 3, 2. So hi, hello dudes. So welcome to our channel and நான் உங்கள் பிரதீப். ஸோ நான் 10 இயர்ஸாக வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், ஒரு மோட்டோ விளாகிங்கில் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான சோர்ஸ் என்கிட்ட இல்லாமல் இருந்தது. அண்ட் ஃபைனலி நம்ம பைக் எடுத்துகிட்டு தான் சேனல் ஆரம்பிக்கணும், அப்போ தான் மோட்டோ விளாகிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக இன்றைக்கி நம்ம ட்ரீம் பைக் டெலிவரி எடுக்க போகிறோம். டெலிவரி எடுத்துகிட்டு எங்கே எடுக்க போகிறோன்னா அம்பத்தூர் ஷோரூமில் தான் எடுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பைக்கு பேமெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நான் அது என்னன்னு சொல்லிட்டு அப்கமிங் போகிறப்போ நான் மோட்டோ விளாகிங் செட்டப்பை நான் கண்டினியூ பண்ண டெலிவரி எடுத்து எல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. சேனல் நேம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க நம்ம சேனல் நேமை. அண்ட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இனி அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆலில் கொடுப்போம். ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒன்று ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று வந்து ரீச் ஆகும். பைக் எடுத்ததுக்கப்புறம் ஸோ பைக் வீடியோஸ் நான் என்னென்ன போடலாம், என்னென்ன ஆக்சசரிஸ் நம்ம வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அந்த ஆக்சசரிஸ் அப்டேட் பண்ணுற வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இல்லை நான் இதுக்கப்புறம் ஷோரூம் போய்ட்டு டெலிவரி எடுக்கிறது நான் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஷோரூம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெலிவரி என்னென்னு பார்த்துருவோம். ஃப்ரண்ட்ல வந்துருங்க இப்படின்னு. ஓகே, ஸோ ஃபைனலி ரிவீல் 3, 2. So first start. So சூப்பராக இருக்குங்க. ஃபைனலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. வண்டி எடுத்தாச்சு. இது மேலே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் டியூ டர்ன் பண்ணிப்போம். ஜஸ்ட் உள்ளே தந்துடும். வேண்டாம் வேண்டாம், ஓட்டலாம். நோ வீல் ஸ்பின்னா ஒரு ஷோரூம் ப்ரோ. It's not a 10 years dream. Shivaya Muruga. சரிப்பா ப்ரோ, கோயில் தான். பாட்டு போடல, பாட்டு வரேன், அங்கதான் வரேன். நான் போறேம்மா, அங்க எல்லாம் ஒன்னாதமா போறோம்.
பெட்ரோல் போடணும். கோயில் வரல. போங்க போங்க. எதுடா பூஜை போட்டு அப்படியே டிஸ்பர்ஸ் தான். 1 மணி ஆயிடும். நீ ஓகேவா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்ததே ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு ஃபைனலி. பெட்ரோல் பண்ணோம். பாரத் போற வரல, பாரத்ல எங்க நிறுத்துங்க. பைக் டெலிவரி எடுத்தாச்சு. எடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ பாடி கார்டு மைசூர் கோயில் போயிட்டு பூஜை போட வேண்டியதான் வேலை. கோயில் போட்டு பூஜை போட்டுட்டு அவ்வளோதாங்க. அப்புறம் வீட்டுக்கு தாங்க ஸ்ட்ரைட்டா. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கரெக்டாக இன்னும் உட்கார்ல கைக்கு. போ வந்துடும் நினைக்கிறேன். பாப்போம் என்னன்ட்டு. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே. வண்டி லிட்டரலா செம ஸ்மூத்துங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு வரல. எனக்கு இப்போ இந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணணும் போல இருக்கு. ஆமா, அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. சரிம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். எப்படி இருக்குன்னு தெரியலங்க. கரெக்டா இருக்கா என்னன்னு தெரியல டியூட்ஸ். கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போக போக கரெக்ட் பண்ணிப்போம் வியூ. ஐயோ போட்டார். கூட்டமா இருக்கு. ஆக்சுவலா நெக்ஸ்ட் பெட்ரோல் பங்க்ல போட்டுக்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட்ல போட்டுக்கலாம். இருக்கு அது வரைக்கும் கூட்டமா இருக்காது. அதான் யாருக்கு தெரியல. கூகுள் மேப் தான் போடுவாங்க. நம்ம எந்த ரூட்ல போறது? சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க. முட்டு சந்தில எடுத்து வந்து நிறுத்திட்டாங்க. வழி தெரியும்ட்டு. ஓகே போவோம் வாங்க. எப்படியோ ஒரு வழியில கூப்பிட்டு போனா போய் சேர வேண்டியதான். இப்போ எல்லாத்துலயும் பிளாக்னே இருந்தது. ஆனால சில்வர் நீட்டா கிளாஸா இருந்தது. ஆனால்தான் ஆரஞ்சு இங்க இருக்கு. எங்க அதான் பஜாஜ் ஓன் பண்ணிட்டாங்களே. ரூட் தெரியுமா? கூகுள் மேப்பாவது போடுங்கடா. ஏன் அப்படியே ஓகே. தண்ணி வெயிலுங்க, சரி வெயில். அவ்வளவுதான், போயிட்டே இருக்க வேண்டாம். மச்சி கூகுள் மேப் போடலாம்ல? கூகுள் மேப்பு தெரியும்ல ரூட்டு. கோயிலுக்கு போங்க. எனக்கு இந்த ரூட்டு அண்ணாநகர் வழியா போயிட்டு எப்படி போறதுன்னு எனக்கு சரியா தெரியல. அதனாலதான் அவன் பின்னாடி இன்னும் போடா போடான்னு கத்தினு.
அட நில்லுங்கடா. அங்க போய் நிக்கதான் போறானுங்க ரெட் சிக்னல். எக்கு பறக்குறாங்க. வண்டி பெட்ரோல் போடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரெட்ல அடிக்கிறான். பெட்ரோல் போட்டே ஆகணும். பெட்ரோல் போடணும். ரைட். ஒரே ஆட்டம்பா, நாட்டியம் ஆடலாம். பஜார் எடுத்துன்னு வரேன், நீ வண்டி எடுத்துன்னு வா. ஒரே ஆட்டம். யாரை எடுத்துன்னு வரேன்? ஒரே ரேஸ். வண்டி என்கிட்ட கொடுத்துரு, நான் யாரை நான் கொடுத்துறேன். இனிஷியலா ஈஸியாலே ஓட்டலாம். இனிஷியலா என்னடா பேசுறீங்க? எது டாமினரா? ஓகே கிரீன். அட நில்லுங்கடா, புது வண்டி நானும் ஏத்தி ஓட்டக்கூடாதுன்னு பாக்கவே இவங்க முறுக்கிட்டு போறானுங்க. ஓட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்றாங்க ஷோரூம்ல. ஆக்சுவலா அது ஒரு நல்ல விஷயம் தான் அவங்க அட்வைஸ் பண்றது. அண்ட் போவோம், பொறுமையாவே போவோம். ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி ஆக்டர்ஸ் ஓட்டுறப்போ 5 gears தான். அதை ஓட்டி இதுல என்னன்னு 6th gear வரைக்கும் போயிடுறேன். நான் பாட்டு போட்டு போயிடுறேன். கீர் ஆக்சுவலா நான் கீர் கவுண்ட் பண்ணவே மாட்டேன் போடுறப்போ. அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல சரி வண்டி மூவ் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலா கொஞ்சம் பார்த்து அதையும் போடணும். கியர் பார்த்து தான் போடணும். வீட்டுக்கு போய் தான் டைம் செட் பண்ணணும். இப்படிதான் போகணும் போல இருக்கு. ஸ்கூல் டைம்ஸ்ல இந்த ரோட்ஸ்லாம் வந்ததுங்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இந்த அதாவது ஐ மீன் எப்படின்னா வந்து இந்த கோயம்பேடு ரூட்ல இருந்து அந்த சைடு சென்ட்ரல் போற வரைக்கும் எல்லா ரூட்டுமே சுத்திருக்கேன். லிட்டரலா சுத்துவேன். இப்பதான் அதுக்கப்புறம் அங்க போனதுல இருந்து என்னால வர முடியல. ஆவரேஜ் ஸ்பீடு, பேட்டரி 14, கான் மைலேஜ் வந்து அதுவும் செட் பண்ணும். பெட்ரோல் ஆல்ரெடி ரெட்ல அடிக்க ஆரம்பிச்சுட்டான். போயிட்டு பெட்ரோல் போடணும். அடுத்து பாரத் பங்க்ல எங்கேயாவது நிறுத்தி போட்டுட்டு போகணுங்க. அவ்வளோதான், பக்கத்தில் வந்தாச்சு. கோயில் ஓப்பன்ல இருக்கான்னு தெரியல. மணியும் கரெக்டா 12 போகுது. கூட்டமா இருக்கு. கோயில் கூட்டமா என்ன எதுன்னு தெரியல. அப்பவே இருக்கும். கூட்டம் தாங்க, சரி கூட்டம். ஏதுன்ட்டு என்னால் என்ன நிறைய வண்டி டெலிவரி போல இருக்கு இன்னைக்கு. கிளி நமக்கு இருக்கணும். நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் இதாங்க நமக்கு ஒரு இடம் கழிச்சு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் பூஜை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வெயில் பார்த்தீங்கன்னா வெறும் காலில் தான் நின்றுட்டுருக்கோம். நிற்க முடியல. டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தேன் வெயிலில் நிற்க முடியாமல். அப்போ கடைசியாக எப்படா முடியும்ட்டு ஆயிடுச்சு. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா 2, அதாவது டே 2. நேற்று வந்து என்ன ஆச்சுன்னா பாதியிலேயே வர வழியிலேயே கேமராவில் சார்ஜ், அதாவது பூஜை போட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி கேமரா ஆன் பண்ணிவிட்டு நான் பாட்டு எதுவும் பேசிட்டு வந்திருக்கேன். பார்த்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா அது ரெக்கார்டே ஆகலைப்பா. அப்புறம் என்னென்னு செக் பண்ணி பார்த்தா சார்ஜ் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுருக்கு கேமரா. சரி ஓகே நாளைக்கு எப்படியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே செம்ம டயர்டு. ஏன்னா வெயில் அலைஞ்சு நிறைய இது பண்ணதுக்கு ரொம்ப முடியல. அதனால் வந்தோன்னே படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த டைம் எழுந்திரிச்சு பார்த்தா மணி 7. சரி இதுக்கு மேலே என்னடா கண்டினியூ பண்ணிக்கிட்டு நாளைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சரி நாளைக்கு போகிறப்போ நான் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அப்புறம் நைட் சாப்பிட்டுட்டு படுத்து எழுந்திரிச்சிட்டேன். ஸோ அதாவது நீங்கள் வண்டி ஓவராலாக ரிவ்யூ நீங்கள் பார்க்கலல்ல. ஸோ இதுதான் ஓவரால் வியூ.
இதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த வியூவில் தான் பார்ப்பீங்க. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ் வரப்போகுது, என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் போடலாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்டு இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா ஒரு கல்யாணத்துக்கு ஒன்று அட்டன் பண்ண போகிறோம். நான் என்னன்னு சொல்லிவிட்டு அதை போக 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 நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஸோ அதான் டியூட்ஸ், நேற்று என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓவராலாக சொல்கிறேன். நேற்று என்ன ஆச்சு, நம்ம காலையில் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறம் காலையில் 9:15க்கு கிளம்பணும். கிளம்பி இங்கேருந்து மெட்ரோ போயிட்டோம். மெட்ரோ போயிட்டு ரீச் ஆகிட்டு மெட்ரோலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம திருமங்கலம் மெட்ரோ இறங்கிட்டு அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸாக வர சொல்லிவிட்டு பிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஷோரூம் போயிட்டோம். ஷோரூம் போனால் அங்கே வேறு ஒரு வண்டி டெலிவரி நிற்கிது. என்னடா நம்ம வண்டி புக் பண்ணது இல்லையா அப்படின்ட்டு அப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தா இல்லை இந்த டைமுக்கு வேறு ஒருத்தவங்களும் வரேன்னுவாங்க, ஆனால் அவங்களால காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ஓரம் கட்டிட்டு அப்புறமேட்டு நம்ம வண்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் குயிக்காக பண்ணி கொடுத்தாங்க. குயிக்காக பண்ணி கொடுத்தோன்னா அப்புறம் சரி எல்லாம் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக ரிலாக்ஸ்டாக டெலிவரி எடுத்தாச்சு. அண்ட் டெலிவரி எடுத்த vlog நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், டெலிவரி எடுத்த கையோடு எங்கே போவோம், பாட்டிகாட் முனீஸ்வரர் கோயில் தான் போவோம். ஸோ அதே மாதிரியே கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போகிற வழியிலேயே செம்ம வெயில், ஒன்றுமே பண்ண முடியல. இப்போலாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30க்குலாம் வந்து சன்ரைஸ் ஆகிடுது. அண்டு 7 or 8 o'clockலாம் அப்பா சொல்லவே தேவையில்ல, வெயில் பயங்கரமாக அடிக்குது. அண்டு நீங்களும் இந்த வெயிலில் வெளியே போயிட்டு வரீங்கன்னா மறக்காமல் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருங்க. இன்னும் 2-3 months தான் இந்த வெயில்லாம். இப்போ அப்போ இருந்துச்சு, நான்லாம் சின்ன பையனாக இருக்க போதெல்லாம் வெயிலே சுற்றுவேன். ஆனால் இப்போ என்னென்னா அடிக்கிற வெயிலை தாங்கவே முடிய மாட்டேங்குது. ஆனால் உண்மையை சொல்லி ஆகணும், மார்னிங் இந்த வெயிலில் போயிட்டு வரவங்களாம் ஹேட்ஸ் ஆஃப். காலையில் இந்த 8, 9 அப்புறம் 11 மணி ஷிஃப்ட்டு இவங்கெல்லாம் கிளம்புறவங்களாம் அப்பா கிரேட் தான். எப்படி போயிட்டு வராங்கன்னே தெரியல. ஆனால் நைட்டு வரப்பையும் எப்படியும் டிராஃபிக்காக தான் இருக்கும். நைட்டு 6 மணிக்கு மேலாம் சரி காலையில் தான் வெயிலுன்னு பார்த்தா சாயந்தரம் ஆனால் டிராஃபிக்கு. மார்னிங் வெயிலும் டிராஃபிக்கும் ரெண்டும் சேர்ந்துருக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். ஆனால் வேறு வழியும் இல்லை, போய் தான் ஆகணும். ஓகே டியூட்ஸ், நான் இதோட இந்த vlog-ஐ எண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கடைசி வரைக்கும் இவ்வளோ நேரம் உட்காந்து ஃபுல் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் கண்டென்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து கண்டென்ட் வந்து வந்துடும். அதுக்கு இடையில ஷார்ட்ஸ் வந்துட்டுருக்கோம். இந்த என்னென்ன வீடியோஸ் போடலாம், என்னென்ன கண்டென்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பைக் ஆக்சசரிஸ் அப்கிரேட் பண்ணுற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னென்ன அப்கிரேட் பண்ணுறேன், அப்புறம் ரைடிங் கியர்ஸ் என்னென்ன வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஸ்டே டியூன்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் மோட்டோ vlogging அண்ட் ஃபஸ்ட்டு vlogனே சொல்லலாம். டங்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரோல் ஆக தான் செய்யுது. ஆனால் பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, போக 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 நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் பைக் எப்படி வாங்கினேன், எத்தனை நாள் இல்லை எத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணேன், என்னென்னலாம் நான் எஃபோர்ட் போட்டேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் vlogல நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். ஸோ டாடா பை, டேக் கேர், அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோ.